தினமும் 5 நிமிஷம் போதும். ஹிந்தி 7 நாள்ல பேசலாம். மணிக்கணக்கா படிச்சாலே ஹிந்தி வர மாட்டேங்குது. இதுல 5 நிமிஷத்துல என்ன போகுது? பிரியா மிஸ், குவாலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் குவான்டிட்டி. நான் சொல்ற மெத்தட்ல ஹிந்தி படிச்சீங்கன்னா மணிக்கணக்காலாம் படிக்க வேண்டியது இல்ல, 5 நிமிஷம் படிச்சாலே போதும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஃபார்மேட் டிப்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா ஹிந்தி வித் சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களால வருஷ கணக்கா ஹிந்தி படிக்கிறதுக்காக டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, ஆனா வாரத்துல 2 அல்லது 3 மணி நேரம் ஒதுக்கி ஹிந்தி படிக்க முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா 2 வாரத்துல நீங்க ஹிந்தி கான்பிடென்ட்டா பேச ஆரம்பிச்சிடலாம். ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்னோட ஆன்லைன் ஹிந்தி கிளாஸஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பெல்ஜியம் நாட்டுல ஆல்பர்ட் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தாரு. அவரோட ஒரே பொண்ணு பேரு சோஃபியா. ஆனா அவருக்கு அவர் பொண்ணை பிடிக்கவே பிடிக்காது. நாட்டை ஆள்ற பொறுப்பை அவர் பொண்ணு கிட்ட கொடுக்க அவருக்கு இஷ்டமே இல்ல. அவருக்கும் அவரோட பொண்ணுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கறத நான் வீடியோ எண்ட்ல சொல்றேன். ரொம்ப சிம்பிள். ஒரு ஹிந்து பையனை கல்யாணம் பண்ணிட்டதுனால ராஜா கோமா இருக்காரு. ஐயா கிரிஞ்சு. யாரு? நானு. ராஜா ஆல்பர்ட்டோட பெரிய பொறுப்பு என்னன்னா அந்த நாட்டை ஆள்றதுக்கு தகுதியான ஆளை தேர்ந்தெடுக்கணும். ராஜா அவரோட மந்திரி கிட்ட சொல்லி ஒரு முக்கியமான அறிவிப்பை நாடு முழுக்க தெரிவிக்க சொல்றாரு. அந்த அறிவிப்பு என்னன்னா, ராஜாவை பார்க்க தனியா வரணும், 7 நாள் தொடர்ந்து வரணும். ராஜா வர்றவங்களுக்கு 7 டாபிக் கொடுப்பாரு. தினமும் அவங்க அந்த 7 டாபிக்ல ஒரு சென்டென்ஸ் பேசணும். ராஜா எந்த ஆர்டர்ல டாபிக் கொடுத்திருக்காரோ அதே ஆர்டர்ல தான் பேசணும். ஆர்டர் மாத்தி பேசினா ரிஜெக்டட். 7வது நாள் வந்தவரை ராஜாவுக்கு பிடிச்சிருந்தா அவரு தான் அந்த நாட்டுக்கு அடுத்த ராஜா. நான் போறேன் நான் சூப்பரா இங்கிலீஷ் பேசுவேன். இங்கிலீஷ்ல இல்ல, ஹிந்தில பேசணும். பெல்ஜியம்ல. எஸ் பாஸ். ரொம்ப நாள் ஆகியும் இந்த 7 நாள் டெஸ்ட்ல யாருமே பாஸ் பண்ணல. அப்பதான் ராஜாவை பார்க்க ஹெலினா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்தாங்க. ஹெலினா சின்ன பொண்ணா இருந்தாலும் சூப்பரா பேசுவாங்க. ஹிந்தி தானே? யா ஆப்வியஸ்லி. ராஜா முதல் நாள் கொடுத்த டாபிக் என்னன்னா, வர்றவங்க அவங்கள பத்தி பேசணும். அதாவது மீ. ஹெலினா சொல்றாங்க, மே ஆப்கி அக்கவுண்டன்ட் கி பேட்டி ஹூ. மே நான். தயவு செஞ்சு இதை மைன்னு மட்டும் சொல்லி பழகிறாதீங்க, அது மை இல்ல, மே அப்படின்னு சொல்லணும். பசி. மே. சரி ஓகே, அந்த மே தான், அந்த ஆடு கத்துற சவுண்ட் தான். மேன்னு சொல்லுங்க, மை இல்ல. தமிழ்ல மைன்னு எழுதுவோம், ஆனா அப்படி சொல்லக்கூடாது. ஆப்கி உங்களோட, அக்கவுண்டன்ட் கி அக்கவுண்டன்ட், அது இங்கிலீஷ்ல அப்படியே வச்சிருக்கோம் நம்ம. அக்கவுண்டன்ட் கி அக்கவுண்டன்டோட, பேட்டி ஹூ பொண்ணு. இங்க மே வந்திருக்கிறதுனால ஹூ அப்படின்னு முடிக்கிறோம். மே நடுவுல என்ன வேணா போட்டு மே ஹூ அத சொல்லணும். இந்த ஹூ எப்படி சொல்லணுங்கிறது இதுக்கு முன்னாடி வீடியோல தான் நம்ம பார்த்தோம். ஹூன்னு சொல்லக்கூடாது, ஹூன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ரெண்டுத்துக்கும் நடுவுல நேசல் சவுண்ட், அதாவது மூக்குல சவுண்ட் வரணும். ஹூம் அப்படி சொல்லணும். ஹெலினா இதை பேசிட்டு உடனே வெளியில கிளம்பிடணும். 5 நிமிஷத்துக்கு மேல அங்க இருக்கக்கூடாது. ராஜா எந்த பதிலும் சொல்ல மாட்டாரு. இன்ஃபேக்ட் ராஜா பேசவே மாட்டாரு. பட் அவர் பேசிட்டாருன்னா வந்த ஆள் செலக்டட்னு அர்த்தம். 2வது நாளுக்கு ராஜா கொடுத்திருந்த டாபிக் ஆக்ஷன். இதை நம்ம வேர்ப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஹெலினா சொல்றாங்க, முझे घूड़ सवारी आती है. मुझे எனக்கு. நம்ம போன சென்டென்ஸ்ல மே போட்டோம், ஹூம் போட்டோம். இங்க பாருங்க முझे போட்டிருக்கோம், அதனால ஹே வருது பாருங்க. मुझे घूड़ सवारी ஹார்ஸ் ரைடிங் आती है அப்படின்னா எனக்கு வரும், எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்கு தான் आती है அப்படின்னு சொல்றோம். मुझे हिंदी आती है அப்படின்னா எனக்கு ஹிந்தி வரும், எனக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னு அர்த்தம். 3வது நாள் ராஜா கொடுத்த டாபிக் வேற யாராவது பத்தி பேசணும். ஹெலினா வராங்க, ராஜா கிட்ட சொல்றாங்க, மே आपके दुश्मन के साथ काम करती हूँ. இதுலயும் பாருங்க மே ஹூ யூஸ் பண்றோம். மே யூஸ் பண்ணும்போது கூட முடிக்கும் போது ஹூ அப்படின்னு சொல்றோம். மே ஆப்கே உங்களோட, துஷ்மன் எதிரி, கே சாத் அவருடன் இணைந்து, அவரோடு அப்படிங்கிறதுக்கு அந்த கே சாத். காம் அப்படின்னா வேலை, கர்த்தி ஹூ இவங்க ஃபீமேல் இல்லையா, அதனால கர்த்தி ஹூ சொல்றீங்க பாருங்க. இதே அவங்க ஹெலினா வந்து பொண்ணு இல்ல பையன் அப்படின்னா கர்த்தாஹூ அப்படின்னு வந்திருக்கும். ஹெலினா ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஹெலினாவோட அப்பா ராஜா ஆல்பர்ட்டுக்கு அக்கவுண்டன்டா இருந்தாலும் இவங்க பார்டர்ல இருக்கிறதுனால பக்கத்து நாட்டு ராஜாவோட குதிரைகளை பாத்துக்கிற வேலையும் அவர் செய்யறாரு. அதாவது பக்கத்து நாட்டு ராஜாக்கு அவர் கான்ஸ்டபிளையா இருக்காரு. கான்ஸ்டபிளா? கான்ஸ்டபிள் இல்ல, கான்ஸ்டபிளை அப்படின்னா a person who is responsible for the horses. ஆக்சுவலி கான்ஸ்டபிளைங்கிற வேர்ட்ல இருந்து தான் கான்ஸ்டபிள் அப்படிங்கிற வேர்ட் வந்துச்சு. 4வது நாள் ராஜா கொடுத்த டாபிக் நீட், அதாவது வர்றவங்க அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத ராஜா கிட்ட சொல்லணும். ஹெலினா வந்து ராஜா ஆல்பர்ட் கிட்ட मुझे ये देश नहीं चाहिए அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்களுக்கு இந்த நாடு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ராஜா என்ன தேவைன்னு சொல்ல சொன்னா ஹெலினா எனக்கு நாடே தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. मुझे
எனக்கு யஹ் அப்படின்னு எழுதிருக்குல்ல, இது நீங்க ஏ அப்படின்னு ஷார்ட்டா படிச்சுக்கலாம். ப்ராப்பரா பேசும்போது யஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு வந்து நீங்க ஸ்பீடா பேசும்போது ஏ அப்படின்னு ஷார்ட்டா முடிச்சுக்கலாம். ஏ சாதா ஏ, இங்கிலீஷ்ல ஒரு ஏ இருக்குல்ல, அந்த ஏ. முझे ये தேஷ், தேஷ்னா நாடு, சாஹியேனா வேணும், நஹி சாஹியே அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். ராஜா ஆல்பர்ட் இப்ப தங்கி இருக்கிற ரூமை விட்டு அவர் பல வருஷமா வெளியில வரவே இல்லை. 5வது டாபிக்கா ராஜா என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, வர்றவங்க ராஜாவோட ரூம்ல இருக்கிற பொருள் எல்லாம் கவனிச்சு ஏதாவது ஒரு பொருளை அதோட லொகேஷனை குறிப்பிட்டு சொல்லணும். சோ ஹெலினா பொசிஷன் ரிலேட்டடான வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும். ப்ரெபோசிஷன் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா, அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பேசணும். ராஜா கிட்ட சொல்றாங்க, ஆப் இஸ் கமரே சே பஹார் ஆயியே. ஆப் நீங்க, இஸ் இந்த, கமரே ரூம், சே கமரே சே ரூம்ல இருந்து, பஹார் ஆயியே பஹார்னா வெளியே, ஆயியே வாங்க. ஆயியங்கிறது மரியாதையோட பேசுறீங்க. ஆவோ அப்படின்னா வான்னு அர்த்தம். ஆயியேனா வாங்க அப்படின்னு மரியாதையா சொல்றீங்க. இப்ப இந்த பஹார், அந்தர் இதெல்லாம் என்னன்னா, இப்ப நம்ம இங்கிலீஷ்ல ப்ரெபோசிஷன்ங்கிறது என்ன, இன், அவுட், பிலோ, அண்டர் அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ப்ரெபோசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்திலையும் பஹார், அந்தர், உப்பர், நீச்சே இதெல்லாம் வந்து ப்ரெபோசிஷன். ரூம்ல இருக்கிற பொருளை பத்தி பேச சொன்னா நம்ம ராஜாவையும் வெளியில வர சொல்லிட்டோம், கண்டிப்பா ராஜாவுக்கு கோவம் வரப்போகுது அப்படின்னு ஹெலினா நினைக்கிறாங்க. ஆனா எப்பவும் போல ராஜா எதுவும் பேசல. 6வது நாளுக்கான டாபிக்கா ராஜா ரிக்வெஸ்ட் அப்படிங்கறது கொடுத்திருக்காரு. ஹெலினாக்கு என்னன்னா, பல வருஷமா இவர் வெளியில வரவே இல்லை, மக்கள் எல்லாம் பாவம் ராஜாக்காக காத்துட்டு இருக்காங்க, நம்ம அதையே ரெக்வெஸ்டா வச்சிருவோம், ராஜாவுக்கு கோவம் வந்தா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போய், ஹமாரே தேஷ்கே லோக், ஹமாரே நம்மளோட, தேஷ்கே தேஷ்னா நாடு, தேஷ்கேனா நாட்டோட, லோக் பீப்புள் மக்கள் அப்படின்னு அர்த்தம். லோக்னா ஆப்சே உங்களை, மில்னா பார்க்கணும், மில்னா சாஹத்தே ஹே, சாஹத்னா வேணும், மில்னா சாஹத்தேனா பார்க்கணும். இந்த நம்ம சக்தே அப்படிங்கிறதுக்கு முடியும் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இந்த சாஹத்தே அப்படின்னா வாண்ட் வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மில்னா சாஹத்தே ஹே அவங்களுக்கு உங்களை பார்க்கணும். ப்ளீஸ் அதே இங்கிலீஷ்ல வர்ற அதே ப்ளீஸ் தான். ஆப் நீங்க, உன்சே மிலே, உன்சே உன் அப்படின்னா அவங்க, உன்சே அப்படின்னா அவங்கள, மிலே மிலோ அப்படிங்கிறது வந்து சந்திக்கிறது இருக்குல்ல, அதுக்குதான் இதை வந்து யூஸ் பண்றோம் நம்ம. இப்ப மிலோன்னு சொன்னீங்கன்னா மரியாதை இல்ல, மிலே அப்படின்னு சொன்னீங்கன்னா சந்திச்சிருங்க அப்படின்னு மரியாதையா சொல்றீங்க. हमारे देश के लोग आपसे मिलना चाहते हैं, आप प्लीज उनसे मिले. கடைசி நாள் அதாவது 7வது நாள். ராஜா கிட்ட வர்றவங்க எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். அந்த கேள்விக்கு ராஜா பதில் சொல்லிட்டாருன்னா வந்தவங்க தான் நாட்டுக்கு அடுத்த ராஜா. ஹெலினாக்கு தான் ஜெயிக்கணுங்கிற டென்ஷனே இல்லையே. அதனால ஹெலினா, आपकी बेटी से क्यों आप इतना नफरत करते हो. आपकी बेटी அப்படின்னா உங்களோட பொண்ணு, பேட்டி சே பொண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு அந்த பேட்டி சே அப்படின்னு சொல்றீங்க. உங்களோட பொண்ணு, கியூ ஏன், இத்னா இவ்வளவு, நஃப்ரத் அப்படின்னா ஹேட் அதாவது வெறுப்பு, நஃப்ரத் கர்த்தே ஹோ. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஆப் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப நீங்க என்ன யோசிப்பீங்கன்னா கடைசியில ஹே வரணும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆப்புங்கிறதே மரியாதை அப்படிங்கறதுனால கடைசியா நீங்க ஹோ போட்டு கூட முடிச்சிடலாம், தப்பு இல்ல. இல்ல உங்களுக்கு ஹே தான் போடணும் அப்படின்னா போட்டுக்கோங்க. பட் யாரும் வந்து ஹே போட்டு பேச மாட்டாங்க. நீங்க நார்த் இந்தியால இருக்கீங்க, இல்ல நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசுறத கேக்குறீங்க அப்படின்னா ஜென்ரலி ஆப், இப்ப நானே வந்து ஆப்பு கூட ஹே போட்டு நான் யூஸ் பண்றது இல்ல. ஆப்புன்னு சொல்லிட்டாலே நான் ஹோல முடிச்சிருவேன். உங்க பொண்ணை ஏன் இவ்வளவு இருக்கிறீங்க அப்படின்னு ஹெலினா கேட்டுட்டாங்க. ராஜா அவரோட பொண்ணு சோஃபியாவை ஏன் அவருக்கு பிடிக்கல அப்படிங்கறத ஹெலினா கிட்ட சொல்லிட்டாங்க. சோ ஹெலினா தான் அடுத்து அந்த நாட்டுக்கு ராணி. கிங் ஆல்பர்ட்டுக்கும் சோஃபியாக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கறத நான் வீடியோ எண்ட்ல சொல்றேன். போட்டியில ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு போட்டியில கலந்துகிட்ட ஹெலினா எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கறதையும் நம்ம வீடியோ எண்ட்ல பார்க்கலாம். இப்ப நான் உங்களுக்கு எப்படி ஹெலினா ராஜா கிட்ட 7 நாள் 7 சென்டென்ஸ் பேசினாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 7 சென்டென்ஸ் கொடுக்குறேன். இதை நீங்க ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்ணிடணும். இன்னைக்கு உங்களோட டே 1. இனி கண்டினியூஸா 7 நாளும் நீங்க என்ன பண்ணணும்னா இதே மாதிரி 7 சென்டென்ஸ் எழுதுறீங்க. 7 டேஸ்க்கு கண்டினியூஸா எழுதுறீங்க. நான் சொன்ன டாபிக்ல மட்டுமே எழுதுறீங்க. உங்களுக்கு எழுதும் போது ஏதாவது டவுட் இருந்தா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணிருங்க, நான் ஆன்சர் பண்றேன். வெயிட் நீங்க ஒண்ணு 7 நாள் எழுதலையே, டே 1க்கான சென்டென்ஸ் நானே கொடுத்துறேன். அப்ப நீங்க 6 நாள் தான் எழுத போறீங்க. இந்த 7 சென்டென்ஸையும் நீங்க எழுதி முடிக்க கண்டிப்பா 4 நிமிஷத்துக்கு மேல ஆகாது. ஒரு வாரம் எழுதிருங்க. நீங்க ஸ்கூட்டி எடுத்துட்டு ஒரு சேர் கடைக்கு போறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். मैं मइलापुर में रहती हूँ. நான் மயிலாப்பூர்ல இருக்கேன். मैं स्कूटी लेकर आई थी. நான் ஸ்கூட்டி எடுத்துட்டு வந்தேன். मुझे
कुर्सी लेनी है எனக்கு சேர் வேணும் मुझे लाल वाली कुर्सी चाहिए எனக்கு ரெட் கலர் சேர் வேணும் அந்த மேல வச்சிருக்கிற சேர் வேணும் वो ऊपर वाली कुर्सी चाहिए स्कूटी सीट के पीछे कुर्सी को बांध लीजिए प्लीज स्कूटी सीட்டுக்கு பின்னாடி சேரை கட்டி விட்டுற முடியுமா प्लीज क्या आप होम डिलीवर करते हो நீங்க ஹோம் டெலிவரி பண்றீங்களா நம்ம இப்ப பார்த்த டே 1 ஓட 7 சென்டென்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க உங்களோட டே 2 டே 3 டே 4 சென்டென்சஸ் என்கிட்ட காமிக்கணும்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணலாம் இல்ல அதுல ஏதாவது தப்பு இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி இந்த மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு கூடவே ஒரு லைன் போட்டுருங்க நான் அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற மிஸ்டேக்கை சரி பண்ணி தரேன் ஆக்சுவலி 5 நிமிஷமே எடுக்காது 5 நிமிஷத்துக்கு கம்மியா தான் எடுக்கும் நீங்க 7 சென்டென்ஸ் எழுதி பாருங்க ஆல்பர்ட் ஹெலினா கிட்ட சொல்றாரு நாட்டை சோஃபியா கிட்ட ஒப்படைக்காததுக்கு காரணம் சோஃபியாக்கு மெமரி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அடிக்கடி நிறைய விஷயத்த மறந்துடுவாங்க அவங்களுக்கு மறதி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட நாட்டை கொடுத்தா அது அந்த பொண்ணுக்கும் ஆபத்து நாட்டுக்கும் ஆபத்து அப்படின்னு ராஜா சொல்றாரு ஹெலினா கேக்குறாங்க ஆனா நான் சரியாவே பேசலையே உங்களை வேற மரியாதை குறைவா பேசிட்டேன் அப்படி இருக்கும்போது என்ன எதுக்கு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு ஹெலினா கேக்குறாங்க ராஜா சொல்றாரு நீ சரியா தப்பா பேசுனது எனக்கு முக்கியம் இல்ல நீ ஆர்டரை கரெக்டா ஃபாலோ பண்ண அப்படின்னா உனக்கு மெமரி பிரச்சனை எதுவும் கிடையாது அதனால உங்ககிட்டதான் நாட்டை கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆக்சுவலி கிங் ஆல்பர்ட் ஹெலினாவை சூஸ் பண்றதுக்கு பின்னாடி இன்னொரு பெரிய காரணம் இருக்கு அது என்னங்கிறது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் மெமரிய பத்தி பேசினோம்னு ஞாபகம் வருது ஆயுசுக்கும் மறக்காத மாதிரி ஹிந்தி எப்படி படிக்கிறது அப்படிங்கிற வீடியோவோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பாருங்க நீங்க படிக்கிற ஹிந்தி லைஃப் டைம் ஞாபகம் இருக்கும்